ஜார்கன்னா டெக்னிக்கல் டெர்ம்ஸ். ஓகேவா? ஒரு பர்ட்டிகுலர் ஃபீல்டு இல்லைன்னா ப்ரொஃபஷன்ல யூஸ் பண்ற டெக்னிக்கல் டெர்ம்ஸ். இப்போ டாக்டர்ஸ் வந்துட்டு டிசீசஸ் நேம் எல்லாம் பெருசு பெருசா சொல்லுவாங்க. ஆனா நமக்கு அதெல்லாம் புரியாது. சில எக்யூப்மெண்ட்ஸ் நேம் சொல்லலாம். அதெல்லாம் அவங்களோட ஃபீல்ட்ல ப்ரொஃபஷனல்ஸா அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள், ரைட்டா? நமக்கு இங்க லீகல் ப்ரொஃபஷன்லயுமே லீகல் ஜார்கன் இருக்கு. லீகல்ல இந்த டெக்னிக்கல் டெர்ம்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள்க்கு இப்ப கன்சிடரேஷன் அப்படின்னு சொன்னாலே செக்ஷன் 2D ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ன்னு நமக்கு வந்துரும். இல்லைன்னா கொஞ்சம் லாட்டின் மேக்ஸிம்ஸ் நமக்கு இருக்கு தானே, குவிட் ப்ரோகோ அந்த மாதிரி இந்த லீகல் மேக்ஸிம்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கான லீகல் ஜார்கன். அந்த டேர்ம்ஸ் வந்துட்டு மேபி வேற இடத்துல வேற மீனிங் கொண்டதா இருக்கலாம். கான்ட்ராக்ட்லயே நம்ம இப்ப பார்த்தோம்னா ப்ரொபோசல்னு இருக்கிறது நாம வந்துட்டு கொடுக்கறது ஆஃபர். ஓகேவா? அந்த ப்ரொபோசலுக்காக தான் நம்ம ப்ரொபோசல்ங்கிற வார்த்தையை இங்க யூஸ் பண்றோம். ஸோ லீகல் டெர்மினாலஜி அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்துருக்கு. பட் இதே இது கொலோக்கியலா நம்ம நார்மலா யூஸ் பண்றப்ப ப்ரொபோசல் அப்படின்னு சொன்னாலே லவ் ப்ரொபோசலுங்கிற மாதிரி தாட் போயிடும். ஸோ அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் லீகலா யூஸ் பண்ணா அது லீகல் ஜார்கன்னு சொல்லுவோம். மேபி ரெகுலர் லைஃப்ல டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸாவே இருந்தா கூட ஒரு ப்ரொஃபஷன் ஒரு ஃபீல்டுன்னு வரப்போ வேற மீனிங்ஸ் கொடுக்கலாம். சரியா? இந்த கொஷின் வந்துச்சு அப்படின்னா ஜார்கன்னா என்னென்ன எழுதியிருந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு எல்லாம் அது ஒரு குட்டி பேராகிராஃப் எழுதிட்டு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு நம்ம படிக்கிறதுலயே கொஞ்சம் நல்ல நல்ல டேர்ம்ஸ் எடுத்துட்டு அதோட மீனிங் என்ன அப்படிங்கறது எழுதினா ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் அவ்வளோ எழுதினாலே கொஞ்சம் ஒரு 2 3 பேஜ் வந்துரும்ல, அவ்வளோ போதும். ஓகேவா?